வடமாகாணத்தை பிரதிநிதிப்படுத்தி கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 50,000 குடும்பங்களை பிரதிநிதிப்படுத்திய 2 லட்சம் மக்கள் சார்பான கோரிக்கையை புதிதாக பதவியேற்றிருக்கும் தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கான வேண்டுகோளாக இருக்கின்றது. குறிப்பாக வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ராமேஸ்வரம், காரைக்கால், தொண்டி, நாகப்பட்டினம் போன்ற பிரதேசங்களிலே இருந்து சட்டவிரோத இழுவமடி தொழிலை எமது கடற்பகுதியிலே வந்து தொடர்ந்து தொழில் செய்து வருவதனால் எங்களுடைய வாழ்வாதாரமும் அளிக்கப்பட்டு தொழிலும் சேதமாக்கப்பட்டு வலை உபகரணங்களும் சேதமாக்கப்பட்டு நாங்கள் வாழ முடியாத ஒரு இக்கட்டான நிலையிலே தமிழ்நாட்டு மீனவர்களால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். வடக்கு கடற்தொழில் சமூகமும் கடற்தொழிலாளர்களும் எங்களுடைய கடலிலே எங்களுடைய பகுதியிலே சுதந்திரமாக கடற்தொழிலே ஈடுபட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துவதற்காக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி இலங்கை கடற்பகுதிக்குள்ளே வராமல் இருப்பதற்குரிய ஆவணையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், அதே நேரம் கடந்த காலங்களிலே முதலமைச்சராக இருந்த தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட நாங்கள் வடக்கு கடற்தொழில் சமூகம் தொடர்ந்து கோரிக்கை விட்ட பொழுது கூட அவர் வெறுமனவே மீண்டும் எங்களுடைய எல்லைக்குள் எங்களுடைய கரைக்குள் அத்துமீறி தொழிலாளர்களை செல்வதற்கு தமிழ்நாட்டில் இருந்து பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதுவதை வாடிக்கையாக கொண்டிருந்தவர். எனவேதான் நீங்கள் கடிதம் எழுதுவதை மத்திய அரசுக்கு நிறுத்திவிட்டு தமிழ்நாட்டிலே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பான இந்த இழுவமடி தொழிலை தமிழ்நாட்டில் நிறுத்துவதோடு எங்களுடைய இலங்கை சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடல் பகுதிக்குள், குறிப்பாக சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடல் பகுதிக்குள் அத்துமீறி முறையற்ற தொழிலோடு இழுவமடி படகுகள் வராததை நிறுத்தி தர வேண்டும் என்று உங்களுடைய பதவியேற்பு நாளிலே வடக்கு கடற்தொழில் சமூகம் உங்களிடம் கோரிக்கை விடுகிறது. எங்களுக்கு சொந்தமான கச்சதீவு தொடர்பாக நீங்கள் கடந்த காலங்களிலே அரசியலுக்காக பேசினீர்கள். அது அரசியல் பேச்சு என்று நாங்கள் நன்கறிவோம். இப்போது நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள். வெறுமனவே இந்த அரசியல் பேச்சை அல்லது மக்களை எங்களுடைய பகுதியிலே வந்து தொழிலில் ஈடுபடுவதற்கு தமிழ்நாட்டு மீனவர்களை செல்லாது தடுப்பதற்குரிய நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைய நாளிலே 2026ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 10ஆம் திகதி நீங்கள் பதவியேற்ற நாளிலே இருந்து உங்களிடம் நாங்கள் கேட்பது, எங்களுக்கு உதவி செய்ய வேணாம், எங்களுக்கு ஆதரவு தர வேணாம். உங்களுடைய மீனவரை எங்களுடைய தொழிலுக்கும் எங்களுடைய கடல் சூழலுக்கும் பாதிப்பான விடயங்களோடு இலங்கையினுடைய இறையாண்மை எல்லையான சி ஆஃப் ஸ்ரீலங்காவிற்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும். தற்பொழுது அது தடைக்காலமாக இருக்கின்றது. அந்த தடைக்காலம் நிறைவடைந்தாலும் எங்களுடைய பகுதிக்கு வராமல் அந்த மீனவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய தார்மீக பொறுப்பும் கடமையும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருக்கின்ற ரீதியிலே நாங்கள் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்திய 2 லட்சம் மக்கள் சார்பான இந்த கோரிக்கையை தமிழ்நாட்டு முதலமைச்சரிடமும் தமிழ்நாட்டு முதலமைச்சரை வழிநடத்துகின்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த அத்தனை பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளையும் நாங்கள் எங்களுடைய கடலிலே சுதந்திரமாக எங்களுடைய பகுதியிலே நாங்கள் தொழில் செய்வதற்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் இடையூறு செய்யாது தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சரும் இருக்கின்ற ரீதியிலே நாங்கள் தெளிவாகவும் தயவாகவும் மாண்புமிகு முதலமைச்சரை பதவியேற்ற கையோடு வேண்டுகின்றோம். இதையும் அவர் கருத்தில் எடுப்பார். ஏற்கனவே அவர் சினிமாவில் இருந்து வந்தவர் போன்று இதையும் சினிமாவாக கருதாது ஒரு சமூகம், ஒரு குடிமக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனையாக அவர் கருத வேண்டும். கச்சதீவு என்பது எங்களுக்கு இறமையுள்ள கடல் பகுதி, எங்களுடைய இறமையான பகுதி. அதனை நீங்கள் பேசுவதை நிறுத்திவிட்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து எங்களுடைய எல்லை சி ஆஃப் ஸ்ரீலங்கா எல்லையை தாண்ட விடாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தயவாக கேட்டு நிற்கின்றோம்.